என்னண்ணா இவ்வளவு வெள்ளன வர்றீங்க? ராஜலிங்கம் பையா திருச்சிக்கு பக்கத்துல 7 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்குறானா. இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கானா. பத்திரம் எழுதுற தங்கவேலு சொன்னாப்ல. திருச்சி திண்டுக்கல் ரோட்ல 120 ஏக்கர் இடமா. எந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்? சொல்லுங்கண்ணே. திருச்சியில ஒரு இடம் ரெஜிஸ்டர் பண்ண போறேன். ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்து சேர்ந்துரு. ஓகேண்ணே. என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு இடம் ரெஜிஸ்டர் பண்ண வந்தேன். யார் வீட்டு காசு இடம் வாங்குறேன்? உன்னை எம்எல்ஏ வாக்கி விட்டு ஊர் மக்களுக்கு நல்லது செய்வ நினைச்சா ஆத்துமணல கொள்ளை அடிச்சு ஓம் வீட்டுக்கு சொத்து சேர்க்க. என்னண்ணே கொள்ளைகள் தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க? எவ்வளவு சொத்து வாங்க? 70 லட்சம் ரூபாய் கண்ணே. 70 லட்சம் தானா? ஆமாண்ணே. டேய் அந்த வண்டியை மடங்குங்களா. ஐயா உங்க பிரச்சனைல எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. மொத்த கிரைய தொகை 7 கோடியே 30 லட்சம் ரூபாய். எங்க குடும்பம் பெரிய குடும்பம். இந்த பணம் போனாதான் எங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் முடியும். உங்க பணத்தை நாங்க ஒண்ணும் பண்ண போறதில்ல. ஆனா இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நீங்க எங்கேயும் நகரக்கூடாது. இதுக்கு ஈஸி போடுங்க. என்னடா இது? எங்க இருந்து வந்த இந்த 7 கோடி 30 லட்சம் ரூபா? மரக்கடையில இருந்து வந்ததா இல்ல உரக்கடையில இருந்து வந்ததா? இல்லண்ணே பொண்டாட்டியோட நகையை வித்த விவசாயத்துல கொஞ்சம் காசு வந்தது. ஓஹோ உன் பொண்டாட்டி 40 கிலோ நகை போட்டுக்கிட்டு வந்தாளா? என்னண்ணே கொஞ்சம் மரியாதை கொடுத்தா ஓவரா பேசுறீங்க. சிவகங்கை தொகுதிக்கு நான் எம்எல்ஏவா நீங்க எம்எல்ஏவா? எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. எல்லாரும் வீட்டுல இருந்து காசு எடுத்து வந்தா கட்சி நடத்துறாங்களா? என் வார்த்தையை நம்பி 50,000 பேர் ஓட்டு போட்டு உன்னை எம்எல்ஏ வாக்கியிருக்காங்கடா. அவங்க மூஞ்சில நான் எப்படி போய் முடிக்கிறது? ஐயா ரெக்கார்ட்ல எல்லாமே பதிவாயிருச்சான். இனிமே ஒண்ணும் பண்ண முடியாத தம்பி. அப்பா நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஒரு சின்ன ஐடியா சொல்லியா? தப்பான காசுல இவர் பேர்ல வாங்கின சொத்தெல்லாம் சிவகங்கை முனிசிபாலிட்டிக்கு பப்ளிக்கு தானமா இவரே எழுதி வச்சிடலாம். உடனே எப்படி பண்ண முடியுமா? நிச்சயமாப்பா. அது ஸ்டாம்ப் டியூட்டி கம்மி தான். 10 நிமிஷம் டாக்குமெண்ட் ரெடி பண்ணிடலாம். சரியா? வரண்ணே 100 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் எடுத்து நான் சொல்றது அடிங்க. சிவகங்கை மாவட்டம் பாறைக்குள கிராமம் மேலத்தெருவை சேர்ந்த எஸ் பெரியசாமியின் மகன் பி ராஜலிங்கம் வயது 46 ஆகிய நான் சம்மதித்து எழுதி கொடுத்த தானப்பத்திரம் என்னவென்றால் திருச்சி மாவட்டம் பேரையூர் கிராமம் சர்வே எண் 141 142 143 120 ஏக்கரில் சிவகங்கை முனிசிபாலிட்டி பெயரில் எழுதி கொடுக்க முழு மனதுடன் சம்மதிக்கிறேன். சரிப்பா. உள்ள போய் கையெழுத்து போடு. இல்லை நான் கவர்மெண்ட் ஜீப்ல ஏறி போய் கம்பி என்ன வேண்டியிருக்கும். போ. ராஜலிங்கம் எப்ப நீ பொதுமக்கள் பணத்தை திருடுனியோ அப்பவே உனக்கு எம்எல்ஏவா இருக்கிற தகுதி இல்லாம போச்சு. இன்னும் 15 நாளைக்குள்ள பதவியை ராஜினாமா பண்ணணும். சிவகங்கைக்கு இடைத்தேர்தல் வரணும். கபால் நீ ராஜினாமா பண்ணினாலும் இடைத்தேர்தல் வரும். நீ செத்து போயிட்டாலும் இடைத்தேர்தல் வரும். போ. என்னன்னு 4 நாளா இங்கேயே கிடக்குறோம். ஊர்ல இருந்து அக்கா வர போன் பண்ணிட்டே இருக்காங்க. எப்படா போக சொல்ற? அந்த ஆள் என்ன அடிச்சது இந்த நேரம் சிவகங்கை முழுசா தெரிஞ்சிருக்கும். மானம் போச்சு, மரியாதை போச்சு, சேர்த்து வச்ச பணமும் போச்சு. சின்ன ஐடியா கொடுத்து அவன் அப்ப மொத்த சொத்தையும் எடுத்து வாங்கிட்டான். மோனை கொல்லாம ஊருக்கு போன என் பொண்டாட்டி கூட என்ன மதிக்க மாட்டாயா? அந்த அன்புராஜ் வர சொல்லு. சென்னையில நம்ம கட்சி மீட்டிங்கு போற நாளைக்கு காலையில் அந்த வீரபாண்டியமா சாகணும். அண்ணே மறுபடியும் வேண்டானே. டேய் நான் உன்ன செய்ய சொல்ல. மதுரையில இருந்து ஆளுங்களை இறக்குறேன். நீயும் ஆளுங்களை ஓரமா நின்னு வேடிக்கை பாருங்க. நடுவுல புகுந்து குழப்பிடாதீங்க. சரிண்ணே. நம்மள இந்த ஆளு எப்படியும் வீரபாண்டியனோட மாட்டி விட்டுறோம் போல இருக்கு. நாளை காலையில முதல்ல திருச்சில இருந்து எஸ்கேப் ஆயிடும்டா. அண்ணே இந்த அன்பு பைய திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு வந்திருந்தான். என்ன பார்த்த உடனே பம்முனான். அவன் ஆட்களுக்கும் நம்ம பிள்ளைக்கும் பிரச்சனை நடந்திருக்கு. ராஜலிங்கத்தோட ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இவன் எதுக்கு வரணும்? எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. ஐயா சொல்லுங்கய்யா. நம்ம செல்வத்துக்கும் பீட்டர் பயலுக்கும் என்ன நடந்துச்சு? ஐயா எதையும் மறைக்காம உண்மையை சொல்லணும். எல்லாத்தையும் மறைச்சிட்டே இல்ல. வேணும்னே முக்கிட்டு இருக்கான். உள்ளுக்குள்ள என்ன போகுதுன்னு தெரியல. தீய மூஞ்சில ஊத்துல அந்த நிமிஷமே அவன் கையை வெட்டி எரிஞ்சிருக்க வேண்டாம். எந்த பிரச்சனைக்கும் போக வேண்டாம்னு நாம தான் சொல்லி அனுப்பிச்சோம். அதான் நான் அவளை அறிவிட்டேன். என் வார்த்தை கட்டுப்பட்டு தான் என் பிள்ளை பொறுமையா இருந்திருக்கான். இந்த அன்பராஜ் பயல ஒரு எட்டு பார்த்து வந்துருக்கான்.